ப்ரோ பிண்டம் கொடுத்தாதான் அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும் அத்தை. ஆமா மாப்ள, சின்ன மாப்ள சொல்றது சரிதான். நீதான் சிஸ்டரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன, அதனால நீயே காசிக்கு போய் பிண்டம் வச்சிருப்பா. அப்பதான் சிஸ்டரோட ஆத்மா சாந்தி அடையும். நான் உங்க மேல வச்சிருக்க பாசம் உண்மையானது. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. சரிங்க மாமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும். அதனால நானே காசிக்கு போய் 16வது நாள் காரியத்தை பண்ணிடுறேன். சரிங்க ஜோசியரே, சூர்யா காசிக்கு போய் தாராவுக்கு 16வது நாள் காரியம் பண்ணிட்டு வருவான். ரொம்ப சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இந்தாங்க. சந்தோஷம், எல்லாருக்கும் வரேன். வரேன் தம்பி. சந்தோஷம். சரிங்க. வரேன். போயிட்டு வாங்க. சரி மாறி, நான் உடனே காசிக்கு கிளம்பி போய் தாராமாவுக்கு 16வது நாள் காரியத்தை பண்ணிட்டு வந்துடுறேன். மாரி, நீ போய் சூர்யாக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சு அனுப்பி வை. சரிங்கம்மா. பாத்தியாட மாப்ள, தேவியால தேவியாலன்னு சிஸ்டர் சொல்லிட்டு தெரியும். ஹஸ்பண்ட் சார், என்ன மாறி? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எனக்காக எதுவும் கேட்டதில்ல. இப்போ உங்ககிட்ட ஒன்னு கேட்க போறேன். எனக்காக அதை செய்வீங்களா? இது வரைக்கும் உனக்காக எதுவுமே கேட்காத நீ இன்னைக்கு ஏதோ கேக்குற. கேளு மாறி. எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும். சத்தியம் செஞ்சு கொடுக்கணுமா? என்ன சத்தியம்? எதுக்காக நீ இப்ப சத்தியம் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குற? அது இது நாள் வரைக்கும் நீங்க குடிச்சது கிடையாது. ஆனா நேத்து குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருக்கீங்க. பூங்குன்றன் சார் தான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போனாரு. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. தாராமா மேல இருந்த பாசத்துல அவங்கள மறக்க முடியாம குடிச்சிட்டேன். இனிமே அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன். நம்ம குழந்தை மேல சத்தியமா? சரிங்க ஹஸ்பண்ட் சார், பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. வர மாறி. வா மாறி, இங்கதான். இதோ இந்த இடத்துலதான் சிஸ்டர் படுத்து கிடந்தாங்க மாறி. அங்கதான் விஷ பாட்டில் கிடந்துச்சு. சிஸ்டர் வாயிலெல்லாம் அப்படியே ரத்தமா. நான் உடனே பதறி போய் சத்தம் போட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு ஓடி வந்தேன். அவங்க உதவியோட தான் சிஸ்டர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். மாறி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா நீ மறைக்காம உண்மையை சொல்லுவியா? என்ன கேட்க போறீங்க சித்தப்பா? இப்போ எதுக்காக தாரா அத்தை இறந்த வீட்டை பார்க்கணும்னு கூட்டிட்டு வர சொன்னேன்னு தானே கேட்க போறீங்க? ஆமா மாறி. தாரா அத்தை திடீர்னு இப்படி விஷம் சாப்பிட்டு வாழ்க்கைய முடிச்சுப்பாங்கன்னு
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சித்தப்பா. அவங்க அப்படி முடிவு எடுக்கிறவங்களும் இல்ல. இதை இன்னும் கூட என்னால நம்ப முடியல. கரெக்ட் மாறி, என்னால கூட தான் நம்பவே முடியல. உன்னை விடு மாறி, நான் சிஸ்டர் கூடவே இத்தனை வருஷமா நிழல் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருந்தவன். எந்த நேரத்துல அவங்க எப்படியெல்லாம் முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கே அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மாறி. நைட்டு கோவமா போய் கதவை சாத்திக்கிட்டவங்க காலையில ஏன் இப்ப வரைக்கும் எதுக்காக சிஸ்டர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல மாறி. ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ உங்களுக்கும் கூட தாராத்தை இறந்தத நம்ப முடியலல்ல சித்தப்பா? மாறி, எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்திருந்தாலும் எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு என்னால ஊர்ஜிதமா சொல்லவே முடியல மாறி. எல்லாமே கனவு மாதிரியே இருக்குது. சரி வாங்க சித்தப்பா போலாம். வா மாறி.